மத்திய அரசு ரூபாய் 39 லட்சத்தில் நீலகிரி மாவட்ட பழங்குடியினருக்கு இலவச மின்சாரம் வழங்கியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நீலகிரி மாவட்டத்தில் தோடர், கோத்தர், இருளர், பணியர், குறும்பர், காட்டுநாயக்கர் ஆகிய 6 வகையான பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் வனப்பகுதிகளில் பல நூறு ஆண்டுகளாக கூரை வீடுகளில் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பழங்குடியினர்களுக்கு 2015ஆம் ஆண்டு முதல் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எனும் பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 1005 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. தற்பொழுது பிரதம மந்திரியின் வீடு கட்டு திட்டம் மற்றும் ஜன்மன் திட்டத்தின் கீழ் 800 வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் லைட்பாடி கிராமத்தில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு பிரதம மந்திரியின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் இலவச மின்சாரம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு மின் அட்டையை வழங்கினார். டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பிவிடிஜி ஹவுசஸ் கொடுத்திருக்கிற எல்லாருக்குமே ஃப்ரீயா பவர் கனெக்ஷன் கொடுக்கிற ஸ்கீம்ல லாஸ்ட் கடந்த ஒரு 1 இயர்ல 1005 வீடுகள் நம்ம கட்டி முடிச்சுட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயா எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்திருக்கோம். இது இல்லாம இன்னொரு ஒரு 800 ஹவுசஸ் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. அது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டு உடனே அந்த ஹவுசஸ் கூட நம்ம இப்படியே ஃப்ரீயா கனெக்ஷன் கொடுப்போம். பல ஆண்டுகளாக மின்சாரமின்றி இருளில் மூழ்கியிருந்த லைட்பாடி கிராமத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 39 லட்சம் செலவில் இலவச மின்சாரம் வழங்கியிருப்பது பழங்குடியின மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நாங்கள் வெட்டுக்குறும்பை சேர்ந்தவங்க. எங்களுக்கு வீடு கூரை வீடு தான் இருந்துச்சு. கரண்ட் ரொம்ப வருஷமா இல்லாமல் இருந்துச்சு. பல வருஷம் கரண்ட் இல்லாமல் நாங்கள் இருந்தோம். விளக்கு வச்சு தான் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ அந்த கூரை வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்க உட்கார வைக்க முடியாமல் படுக்க வைக்க முடியாமல் மழையில் ரொம்ப ஒழுகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ மத்திய அரசு திட்டத்தின் கீழே எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. வீடும் கொடுத்துட்டாங்க, கரண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நாங்கள் பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால ரொம்ப நன்றி. மத்திய அரசின் இந்த இலவச மின்சார திட்டம் பழங்குடியின மக்களின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சரவணன்.